जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. மங்களாரம்பம். குழந்தை தெய்வம். குழந்தை தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு நினைவு வரக்கூடியவர் பிள்ளையார் தான். பிள்ளையார் தான் நமக்கு குழந்தைக்கு குழந்தையாக நாம கொஞ்சி விளையாடக்கூடிய தெய்வமாகவும் முழுமுதற் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர். நாம எந்த வேலையை தொடங்கினாலோ பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவதுதான் மரபு. அப்படிதான் இந்த தினசரி பெரியவா தியானம் நூல்லையும் முதலாவதாக பிள்ளையார் பற்றிய ஒரு அற்புதமான தியானத்தோடு இந்த நூல் தொடங்குகிறது. மங்களாரம்பம். குழந்தை தெய்வம். அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை. இந்த உலகத்துக்கே மூலத்தில் இருந்து தோன்றியதால் அவரை நாம் பிள்ளையார் என்று குறிப்பிடுகிறோம். பிள்ளையார் என்றே அழைக்கிறோம். இந்த சுவாமியை உபாசனை செய்யும் போதும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த காரியம் தடைகள் இல்லாமல் நடைபெறும். அவரையே முழுமுதற் கடவுளாக வைத்து உபாசிக்கும் மதத்துக்கு காணாபத்தியம் என்று பெயர். தோற்பி கரணம் என்பதே தோப்புக்கரணம் ஆயிற்று. தோப்புக்கரணம் என்று மாறியது. தோற்பி என்றால் கைகளால், கரணம் என்றால் காது. தோற்பி கரணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக் கொள்வது. விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால்தான் உலகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூர்ண அனுகிரகம் செய்யும் அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார்தான். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் தடைகள் இன்றி நல்வாழ்வு வாழ்வோமாக. பாருங்க, இதை நாம படிக்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 1.5 நிமிடம் கூட ஆயிருக்காது. இந்த 1.5 நிமிடத்துக்குள்ள எவ்வளவு தகவல்களை மகா பெரியவா கொட்டி கொடுத்துருக்கா. இதை வாசிச்சு ஒரு நாளை தொடங்கும் போது அந்த நாள் நமக்கு வெற்றிகரமாக நாளாக மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.